வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்துச்சு. அதுல திமுக குறித்தும் ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை தலைவர் விஜய் அவர்கள், அதே போல ஆதவ அர்ஜுனா அவர்கள் கட்சியில பேசிய எல்லாருமே பேசியிருந்தாங்க. இதுல பதில்கள் திமுக தரப்புல இருந்து அதிகமாக வரல. அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது, ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா கைது செய்யப்படும் போதே ஓடி ஒழிஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. அன்றைய காலகட்டங்கள்ல என்ன நடந்தது? கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படும் போது ஸ்டாலின் அவர்கள் ஓடி தலைமறைவா இருந்தாரா அல்லது பெங்களூர் போயிருந்தாருன்னு சொல்றது உண்மையா சார்? இப்ப எல்லாமே வெளியே வந்தாச்சுங்க. அன்னைக்கு ஆனந்த விகடன்ல என்ன செய்தி வந்தது, ஜூனியர் விகடன்ல என்ன செய்தி வந்தது, எல்லாம் இப்ப வெளியே பொது வெளியில சமூக ஊடகத்துல எல்லாரும் போட்டாங்க. அதனுடைய ஜிஸ்ட் என்னன்னு சொன்னா, மொத்தமா எல்லா தரப்பையும் கேட்டதுக்கு பிறகு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புரிதல் என்னன்னா, கருணாநிதியை அரெஸ்ட் பண்ண உடனே அடுத்தது தன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவர் பயந்துதான் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் தலைமறைவானது காரணம் தானும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவோம். அன்றைக்கு அவர் மேயரா இருந்தார்னு நினைக்கிறேன். அப்ப அதனால அவர் தலைமறைவானதும் ஓடி ஒளிந்ததும் உண்மைதான். மறுநாள் அசோக் குமார்னு ஒரு ஜட்ஜி, அவர் திமுக காலத்துல நியமிக்கப்பட்டவர், திமுகவை சார்பா பகிரங்கமா பேசினவரு. சோ அவருடைய அந்த கோர்ட்ல போய் சரண்டர் ஆகி அதுக்கப்புறம் அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டார். ஆக ஆதவ அர்ஜுனா சொன்னதில் உண்மை இல்லாமல் இல்லை, உண்மை இருக்கிறது. அத அவரு சும்மா சொல்லி, ஆதவ அர்ஜுனா சும்மாவே சொல்லிட்டாரா ஸ்டாலின் அவங்க அப்பா அரெஸ்ட் ஆகும்போது ஓடி ஒளிஞ்சாருன்னு? நீங்க ஆதவ அர்ஜுனாவை சொன்னீங்கல்ல, ஓடி ஒளிந்து விட்டார். அவரு டெல்லிக்கு போயிருந்தாரு, வழக்கறிஞர்களை சந்தித்திருந்தாரு, நம்ம தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தோம். ஆனா அவரை ஓடி விட்டார், ஒளிந்து விட்டார் நீங்க ஒரு மாசம் பூரா பேசினா ஆதவ அர்ஜுனாவுக்கு பதில் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா, தேவை இல்லையா? அதான் அவங்க கட்சி மேடையில அவரு சொல்றாரு. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு. நான் ஒன்னும் ஓடல, ஒளி இல்ல, டெல்லியில இருந்தேன், வழக்கறிஞர்களை சந்தித்து உச்ச நீதிமன்ற வழக்கு குறித்து விவாதித்தேன். ஆனா இவ்வளவு பேச திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அரஸ்டின் போது ஸ்டாலின் தான் உண்மையில் அவர் மகன் தான் ஓடி ஒளிஞ்சார்னு சொன்னாரு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். இத எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? நவ் இட் ஹஸ் ஆல் இன் த பப்ளிக் டொமைன்ல இருக்கு இல்ல. அந்த காலத்துல வந்த பத்திரிகைகள் எல்லாம் இப்ப வந்தாச்சு இல்லையா? அதனால இப்ப யாரையும் ஏமாத்த முடியாதுங்க. மறந்துடுவாங்க, அப்படியா தூக்கி போடுவாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால பிரசுரிக்கப்பட்ட செய்தி எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுங்க. இனிமேல் அந்த பழைய கதைகள், பழைய பொய்கள் அதெல்லாம் எடுபடாதுங்க மக்கள் மத்தியில. சார், இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா அடுத்த கட்டத்துக்கு போவாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு தாவேகா போராட்டம் நடத்தியிருந்தாங்க. மீனவர்களுக்காக நாகப்பட்டினத்துல உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தாவேகா எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த போராட்ட களம் எப்படி தாவேகாவுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, கரூர் துயரத்துக்கு பிறகு தங்கள் சொந்தங்களை இழந்தது போல் நினைத்து விஜயும் அவருடைய கட்சியின் நிர்வாகிகளும் ஒரு 30 நாள் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அவங்க அந்த துயரத்திலிருந்து மீள முடியாமல் இருந்தார்கள் என்று கூட சொல்லலாம். அவங்க சொந்தம், ஏன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்கள பார்க்க வந்தவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த துக்க நேரத்துல அவங்க எல்லாம் துயரத்தில் இருந்த நேரத்துல அவங்க எதிராளிகள் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? விஜய் கட்சியை கலைச்சிட போறாரு அப்படின்னு ஒரு பக்கம், விஜய் மக்கள் இயக்கமா திரும்பவும் அதை ரீகன்வெர்ட் பண்ணிட போறாரு, இப்படியெல்லாம் பொய்களை ஆதாரம் இல்லாமல் ஊடகங்கள்லயே வெளியிட்டாங்க, விவாதம் பண்ணாங்க. அப்ப அநேகமா பொது வெளியில சாதாரண ஆட்கள் இவங்களை பத்தி தெரியலன்னா, ஓ இது உண்மையா இருக்குமோ, விஜய் கட்சிய கலைச்சிடுவாரோ, அரசியல்ல இருந்து போயிடுவாரோ அப்படின்லாம் ஆனா விஜய் 3 நாள் கழிச்சு ஒரு காணொலி போட்டார், 4.5 நிமிஷம் காணொலி. அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார் ஒரு வரி. அவரை பொறுத்தவரையில என்னன்னா, குறைவாக பேசி நல்ல விஷயத்த சொல்றவரு. மற்றவர்கள் போல மணிக்கணக்குல பேசி ரம்பம் போட்டு அறுக்கிறது இல்ல. திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் பேச்சாளர்கள் எல்லாருமே மணிக்கணக்கில் பேசுவாங்க. நம்ம வைகோவை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அவரை விட்டா ஒரு 3 மணி நேரம் பேசுவார். நெப்போலியன் வரலாறு, ஐரோப்பிய வரலாறுன்னு. சீமான விட்டா ஒரு 1.5 மணி நேரம் பேசுவார். சோ எவ்வளவு நேரம் பேசுறோன்றது இல்லை, என்ன பேசுறோம். அந்த 4.5 நிமிஷம் காணொலியில அவர் ஒரு வரி சொல்லியிருப்பாரு, நாம் முன்னை விட வலுவாக உறுதியாக நமது அரசியல் பயணத்தை தொடருவோம் சொல்லியிருப்பாரு.
4வது நாள் அவர் போட்ட காணொலி. ஆனா பத்திரிகை, ஊடகம், பொதுவெளியில திமுக ஆதரவாளர்கள் என்ன கிளப்பி விட்டாங்கன்னா, கட்சியே கலைச்சிட போறாரு, அவர் மக்கள் மன்றம், மக்கள் இயக்கமா முன்ன போல அதை மாத்திர போறாரு, அரசியல் கட்சியா இருக்க போறது இல்லைன்னா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 30-40 நாட்கள் அப்புறம் புதிய வலுவோடு அவங்க சொன்ன மாதிரி தானே வந்திருக்காங்க. மிகுந்த எழுச்சியோடு, நம்பிக்கையோடு, கான்பிடென்டா இருக்காங்களா, நாங்க தான் திமுகவை வீழ்த்துவோம், எங்களால தான் இந்த ஆட்சியை கீழே இறக்க முடியும், அதனால இட் வில் பி a fight between டிவிகே அண்ட் டிஎம்கேன்னு அழுத்தம் திருத்தமா உறுதியா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே இந்த கூட்டத்திலயும். விஜயே சொன்னார. அதனால அவங்களுடைய பாதை ரொம்ப தெளிவா இருக்குங்க. ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், தமிழக மக்களுக்கு நல்லதை செய்யணும். இன்னைக்கு ஆணவ கொலைகள் பெருகிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிட்டு இருக்கு, நிர்வாகத்துல ஊழல் என்பது ஊர்வலமே வருது. நான் பல நேர்காணல்ல சொல்லியிருக்கேன். இப்ப லேட்டஸ்ட் அமைச்சர் கே.என். நேரு அவர்களுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வந்திருக்குது. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலைக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்று அவங்களுக்கு பணி கொடுத்துருக்காங்க, பணி அமர்த்திருக்காங்க அரசுலன்னு. இதுதான் திராவிட மாடல்னு சாதாரணமா யாரும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா மூச்சுக்கு 300 வாட்டி இப்ப இது திராவிட மாடல் அரசுன்றாங்க. அப்ப இதெல்லாம் தான் திராவிட மாடலா? அரசு பணிகளுக்கு 35 லட்சம் எங்க கொடுப்பாங்க, எவங்க கொடுப்பாங்க 35 லட்சம்? ஆக இன்னைக்கு இடி குற்றம் சாட்டி இருக்கிறது, எஃப்ஐஆர் போட சொல்லி இருக்கு. அது என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அங்க விதிகளை மீறி சேகர் பாபு, அதுல நிறைய பேர் இன்வால்வ்டுன்னு வச்சுங்க, தலைமைச் செயலாளர் உட்பட இன்வால்வ் ஆயிருக்கிறாருன்னு பரவலா சொல்லிக்கிறாங்க. அது விசாரிச்சாதான் தெரியும். ஆனா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்குதுன்றதாலதான் ஹைகோர்ட் அந்த கட்டுமான நிறுவனம் அங்க கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என்று தடையாணை கொடுத்திருக்குது. பிரிகேட்ன்றது அது மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம், ரியல் எஸ்டேட் கம்பெனி பேஸ்ட் இன் பெங்களூர். இப்ப அவங்களுக்கு 2000 கோடி மதிப்புள்ள அந்த திட்டத்தை எப்படி விதிகளை மீறி கொடுத்தாங்க? சுற்றுச்சூழல் துறை மீறி இருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா சிஎம்டிஏ மீறி இருக்கு. இதுல லஞ்சம் கைமாறி இருக்கிறதுன்னு பேசுறதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? தமிழ்நாட்டுல எந்த வேலையும் லஞ்சம் இல்லாம நடத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு அங்கிங்கனாதபடி எங்கும் ஊழல் பெருகி போயிருக்கு. இப்ப ஊழலற்ற நிர்வாகத்தை தரணும் அப்படின்றதும் விஜயினுடைய லட்சியங்கள்ல ஒன்னா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்ப அவரு அடுத்தது 234 தொகுதிகளுக்கும் பயணம் செய்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி கூட்டணி அமைஞ்சா அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஜனவரிக்கு அப்புறம் அது தெரியலாம். அவர் தனித்து தான் போட்டி போடுகிறாரா, இல்ல காங்கிரஸ் சேருதா, வேற சில கட்சிகள் இணைகிறாங்களா என்பதெல்லாம் இன்னொரு 2-3 மாசம் கழிச்சு தான் தெளிவாகும். ஆக ஸ்கிரீனிங் ஆஃப் வேட்பாளர்களை அவங்க பண்ணி ஆகணும். அதே போல அவங்க தளமட்ட பிரச்சனைகளை எடுத்து பண்றாங்க. ஒரு நல்ல விஷயம் நீங்க சொன்னீங்க, கோயம்புத்தூர்ல அந்த கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்டது, கேங்ரேப் 3 பேர் பண்ணாங்க இல்லையா, அதை எதிர்த்து மறுநாளே அதிமுகவும் பண்ணிச்சு, அதே இடத்துல தாவேகா பண்ணாங்க. ரெண்டையும் நான் பார்த்தேன். அன்பார்ச்சுனேட்லி தாவேகால அதிகமான இளைஞர்கள், பெண்கள், மக்கள் கலந்துக்கிட்டாங்க. எழுச்சி மிக்க ஆர்ப்பாட்டமாக அது அமைஞ்சது. அப்ப அதே போல இன்னைக்கு நாகப்பட்டினத்துல ஒவ்வொரு இஷ்யூவா எடுக்கிறாங்க. இட் இஸ் வெரி குட். அப்போசிஷன் பார்ட்டி should behave like this only. சும்மா எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு பேசிட்டு இருக்காம மக்களுடைய பிரச்சனைகள், மக்களை பாதிக்கிற அம்சங்களை எடுத்து தளமட்டத்துல போராட்டங்களை நடத்தினாதான் தளமட்டத்துல தலைவர்கள் உருவாவார்கள். அப்போ இது நல்ல ஒரு இதுவா தான் தெரியுது. இதை விட எனக்கு என்னன்னா, நேத்து ஒரு கூட்டம் நடத்தி இருக்காங்க மூத்த அமைச்சர்கள். அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால்ஸ் ப்ரொசஷன் அண்ட் இந்த ரோட் ஷோ, கூட்டங்கள், மாநாடுகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஒரு கூட்டம் நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த கூட்டத்துக்கு அன்பார்ச்சுனேட்லி தாவேகாவை அழைக்கல. அதுக்கு பல காரணம் சொல்றாங்க. சட்டமன்றத்துல அவங்களுக்கு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல,
அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். கட்சி இல்லைன்றாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்களா? 2-3 கூட்டத்துக்கு தாவேக்காவை கவர்மெண்ட் அழைச்சிருக்குது, நான் பார்த்தேன். அப்போ இது எல்லா அரசியல் கட்சிகளையும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ போட்டு சில பேரை ஒதுக்கி வைத்து விட்டு இப்படி ஒரு ஆலோசனை நடத்தியது என்பது சரியல்ல, முறையல்ல என்று நான் கருதுகிறேன். அதே போல நேத்து பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல ரோட் ஷோக்கு தடை பண்ணணும்னு விசிக ஆட்கள் பேசுறாங்க. இப்ப ரோட் ஷோ நடத்தினா ஆட்கள் தானாக திரள்றது விஜய்க்கு மட்டும்தாங்க. இப்ப எங்களால முடியாது, ஆகவே அப்படி எவனுமே நடத்தக்கூடாதுன்னு சொன்னா இப்படி பாதுகாப்புடன் நடத்தணும், விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரோட் ஷோ நடத்தணும்னு சொன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆனா ரோட் ஷோவே யாரும் நடத்தக்கூடாதுன்னு நடத்துற ஒரே ஆளு விஜய் தானே. அப்ப இது என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி? விசிகா என்ன கேட்டா தனியா கட்சியை நடத்த வேணாம், அவங்க திமுகவிலே ஐக்கியம் ஆயிடலாம். தாழ்த்தப்பட்டோர் நலப்பிரிவு மாதிரி ஒடுக்கப்பட்டோர் பிரிவு திமுகவுல அப்படின்னு அவங்க ஐக்கியம் ஆயிடலாம். ஏன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ன்ற மாதிரி திமுக தலைமை, திமுக நிர்வாகிகள் பேச வேண்டிய விஷயத்தை தான் விசிகாவினர் பொதுவெளியில பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க நோக்கமும் என்னன்னா, இந்த வாட்டி காங்கிரஸுக்கு இணையா சீட்டு வேணும்னு யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், பார்த்தேன் நான். நாங்க தான் 2வது பெரிய கட்சி காங்கிரஸை விட. பாவம், காங்கிரஸுக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா? விசிகாவோட சீட்டுக்கு போட்டி போடக்கூடிய நிலைமைய இது திமுக ஏற்படுறதுதான். திமுக தான் இதெல்லாம் கிள்ளி விடுறது. விசிகாவை நீங்க கேளுங்க, அப்பதான் அவங்க அந்த 25லயே நிப்பாங்க, இல்லைன்னா அதிகமா கேட்பாங்க அப்படின்னு. இது எல்லாமே 75 வருஷ திமுகவினுடைய திருவிளையாடல் என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும். காங்கிரஸ் இதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. அவங்க பீகார் தேர்தலுக்கு அப்புறம் சரியான முடிவு எடுப்பாங்க. சோ ஆஸ் ஆஃப் நவ் தாவேகா கரூர் அந்த ஷாக்ல இருந்து மீண்டு தாங்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வலுவுள்ள எதிர்கட்சியாக தொடர்ந்து செயல்படுத்துவோம், அரசியல் களத்திலே முன்னேறுவோம்ன்றத இந்த மாமல்லபுரம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பப்ளிக்கா எல்லாருக்கும் உணர்த்தி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.